ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான நம்ம ரசமலாய் பார்க்கலாமா? இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப இந்த வைரல் ஆகுது இந்த வீடியோ. இந்த ரசமலாய் நம்ம நிறைய வெரைட்டிஸில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 பீசஸ் ஆஃப் பிரெட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள். 1/2 லிட்டர் ஃபுல்லாக திக் பால். இது நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ண போகிறது 1/4 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா. ஆட் பண்ண போகிறது 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். நம்ம ஆட் பண்ண போகிறது முந்திரி அண்ட் பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டிலாம் மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு கஸ்டர்ட் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணது அப்புறமா நம்ம ஃபேன் காற்றுல ஆற விட்டுடலாம். அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. பவுல் எடுத்துக்கலாம். அதில் முந்திரி, பாதாம் அண்ட் பிஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது 1/3 கப் ஆஃப் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நியர்பை டிபார்ட்மெண்டல் ஆர் சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். 3 கப் ஆஃப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பண்ண போகிறது 2 to 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பவுடரை அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பவுடராக நல்லா அரைச்சிட்டோம் மிக்சிங் பவுலில். அடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டமன் பவுடர், ஏலக்காய் இருக்குல்ல, அரைச்சி வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும் இதை ஆட் பண்ணால். அண்ட் டேஸ்ட் வைஸும் வெரி நல்லாயிருக்கும். வச்சுருந்தோம் கஸ்டர்ட் பவுடர் அண்ட் மில்க்கு. அந்த கலவையே நம்ம வந்து 3 ட்ராப்ஸ் வந்து 3 ஸ்பூன் வந்து இதில் வந்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஊற்றுறேன். இது மாவு மாதிரி நீங்கள் பிசையணும். நல்லா பிசைகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம வீட்டிலே செய்கிறது. பசங்களுக்கு வெளியே இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் வந்து முந்திரி அந்த தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நல்லா நீங்கள் உருட்டிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டிட்டோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்வீட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. உருட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணலான்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மால் பால்ஸு நீங்கள் ஸ்மால் ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். சின்னதாக உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் பால் சைஸில் காட்டுறேன். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணக்கூடாது, ஸ்மால் சைஸாக வரணும். இதில் எவ்வளோ உண்டை வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரணும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ஷு. வேலையே இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பசங்க நிறைய பேர் ஆசைப்படுறது நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஒரே மாதிரி டிஷ் செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டில் வந்து சப்போஸ் உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் ப்ரெட் இருக்கும், எல்லோரும் வாங்கி வச்சுருப்பீங்க ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சிங்க அப்படின்னா பசங்களும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. பசங்க அம்மா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு அந்த நேரத்தில் சொல்லும்போது ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடும் போது வாயில் தேன் போடும் பாருங்கள். அந்த ருசியே வேறேங்க. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே நம்ம இதே மாதிரி உருட்டி சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். அடுத்த ஸ்டெப் நான் காட்டுறேன் உங்களுக்கு. எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்ய போகிறது ப்ரெட்டில் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ப்ரௌன் ப்ரெட் கூட எடுத்துக்கலாம். நான் ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்கேன். இதில் இருக்க இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன்ஸ் இருக்குல்ல, இது நம்ம எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை வந்து நீங்கள் அரைச்சி மிக்சிங் பவுலில் நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற எல்லா ப்ரெட்டுமே நம்ம இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எதுவுமே சுகர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரெட்டை, அதை வந்து இதில் டிப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எதுவுமே சுகர் கிடையாது. அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம உருண்டை போட்டு வச்சுருக்கோம்ல பால்ஸ் சைஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே, அதை வந்து என்ன பண்ணலான்னா இதில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி
கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைங்க. இது வச்சுட்டிங்களா? இது ப்ரெட்டும் ஈரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக மில்கில் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா பவுலில் வந்து நம்ம இதே மாதிரி அடுக்கி வச்சிடலாம். எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் எல்லாமே, அதை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் மேலே. இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். வெளியில் யாராவது விருந்தாளிங்க வராங்க அப்படின்னா 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த வேலையே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, சீக்கிரமாக ஒரு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ்ஷு. இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். அடுத்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ் பெட்டல்ஸ் இருக்குது, ரோஸ் பெட்டல்ஸு, அதை வந்து இதில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுட்டோம். அடுத்த வந்து இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். 2 hours later. சூப்பரான ஒரு பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 மணி நேரம் கழிச்சு வந்து ஃப்ரீசரில் எடுத்து வெளியே பார்த்துருக்கோம். நல்லா பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடிபிள் சில்வர் பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும், இல்லைனா ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஹெல்த்துக்கும் நல்லது. ஏன்னா இதில் நம்ம ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன பியூர் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் ட்ரை கோகோனட் அண்ட் வந்து நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. எனக்கு இது மிகவும் பிடித்த ஒரு டிஷ்ஷு. இது என்னுடைய ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஒரு பிரெட் ரசமலாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிரெட் ரசமலாய் வந்து நிறைய விதமாக நீங்கள் செய்யலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இப்போ செஞ்சுருக்கேன். நான் வீட்டில் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் பதிலை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். சப்போஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 10 நிமிடத்தில் செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஷ் இது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டில் யாராச்சும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வராங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்யலாம். செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா செய்யும்போது மறந்துடாதீங்க. கொஞ்சம் லவ்வோடவும் கொஞ்சம் அன்போடவும் கொஞ்சம் காதலோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த நல்லா இல்லாத சமையல் கூட அப்படியே வேறு லெவலில் மணக்க இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, இதை மறந்துடாதீங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா மறக்காமல் என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு அது அப்புறமா எப்படி வருதுன்னு சொல்லிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல்லையும் தட்டுங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் என்னோடய சேனலில் உங்களுக்கு டெய்லி காட்டும். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷோட நம்ம சந்திக்கலாம். ஒரு ஈஸியான மெத்தடில் நாளைக்கு நான் ஒரு வீடியோ டிஷ் போட போகிறேன். டேக் கேர். பாய் பாய்.